வணக்கங்க. இன்னைக்கு நமக்கு மறைந்த திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பதிவு பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வரலாறு மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது அவ்வளோ ஒரு அதிர்ச்சியும் இருக்குது. இப்படி ஒரு நல்ல மாமனிதரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னும் போது தாங்கிக்க முடியல. அவர் ஈரோட்டில் ஜனவரி 7ஆம் தேதி கோஷா அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் பிறந்திருக்காரு. நாளடைவில் அவர் படிப்பில் நல்லா படித்து ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஒரு தடவை ஏதோ ஒரு டிகிரியில் ஃபெயில் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை போயிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை போய் நம்ம பாரதி ராஜா சாருடைய முதல் புதிய வார்ப்புகள் என்ற படத்தில் முத நடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து கிட்டத்தட்ட முந்தானை முடிச்சு 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், தாவணி கனவுகள், இப்படி பலதரப்பட்ட 57 படங்களுக்கு மேலே அவர் டைரக்ஷன் நடித்தது, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு கதாசிரியராக இருந்திருக்காரு, சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்காரு, மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் நீங்கா ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்ற வரலாறு கருத்து கதைகளை கொண்டு வந்த முதல் கலைஞன் கூட நம்ம பாக்கியராஜ் சார் சொல்லலாம். இன்றைக்கி அவர் 73 வயதில் மாரடைப்பில் மரணம் அடைந்த ஒரு செய்தி நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அதான் ஒரு மனிதன் இறந்தால் அவங்க குடும்பத்திற்கு துக்கம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பாக்கியராஜ் ஐயா இறந்தது இன்றைக்கி இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு வலியாக இருக்குது. ஒரு அரசியல் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருடைய குழந்தைகள் மனசில் கூட அவர் நிறைய இடம் முடிச்சிருக்காரு. நிறைய கேட்டால் ஒரு சில குழந்தைங்களே சொல்லுது, டேடி டேடி ஓமை டேடி. அந்த சாங்கை கூட அந்த சரிதா மேடத்தை கூட நடித்து அவர் பிரியற மாதிரியும், அதில் அந்த குழந்தை அந்த குடும்ப ஒற்றுமைக்காக அதை எப்படி கொண்டு சேர்த்து அந்த படத்துடைய இன்னைக்கு நினச்சா கூட அந்த படத்தை நம்மளாலலாம் மறக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய படங்களில் அவர் அறிவுபூர்வமான சிந்தனையை பதிச்சுட்டு போயிட்டார் நம்ம மனசில். அது மட்டும் ஏவிஎம் நிறுவனம் தான் முதல்ல அவருக்கு வாய்ப்பை கொடுத்து நடிக்கும்போது நமக்கு முதல் மனைவியாக முதல் காதலியாகவும் கிடைச்சது பிரவீனா மேடம் தான். அவங்க இரண்டாம் கட்ட கதாநாயகியாக பிரவீனா மேடம் பாக்கியராஜருடைய படத்தில் நடித்து அவருடைய மனசில் நல்ல ஒரு பதிவாகி ஒரு காதலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாக்கியராஜ் ஐயா படப்பிடிப்பு காலங்களில் அவருக்கு ஒரு சில நேரங்களில் பண நெருக்கடி ஏற்பட்டு படப்பிடிப்பை எப்படி நம்ம நடத்துறதுன்ற ஒரு சூழல் கடன் பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு பண உதவி கொடுத்து முதல் உதவிய பெண்மணி யாருன்னு கேட்டால் அவருடைய முதல் மனைவி பிரவீனா மேடம் தான். அவங்க நாளடைவில் நல்ல கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கும் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இறந்தும் அவங்க உயிரோடு இருக்கும்போது கூட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை பதிச்ச மோதிரத்தை பிரவீனா மேடம் நம்ம பாக்கியராஜ் சாருக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவர் வாழ்நாள் முழுக்க போட்டுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையாக கையில் போட்டிருந்துருக்காரு. ஒரு காலகட்டங்களில் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனதுக்கப்புறம் அவர் அதனால் நிறைய அந்த மோதிரம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் அவர் வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. அப்படியே நாளடைவில் சினிமா துறைகள்லேயே நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், இவங்களுடைய அருளாசியில் தான் இரண்டாவதாக நமது பூர்ணிமா மேடத்துக்கு உண்மையாக திரும்பவும் காதலித்து திருமணம் செய்திருக்கார். முதல் மனைவியும் அவர் உண்மையாக தான் காதலித்து திருமணம் பண்ணார். அது எதிர்ச்சியாக அவங்க இறப்பாங்கன்னு அவர் நினைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பயணங்கள் படப்பிடிப்பில் நல்ல மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு போய் இருக்கிற விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாமனிதராக மக்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இரண்டாம் கட்ட மனைவியாக பூர்ணிமா மேடத்தை காதலிச்சு நம்ம எம்ஜிஆர் ஐயாவும் சிவாஜி ஐயாவும் முதல்ல ஒரு கருமாரியம்மன் கோவிலில் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு நல்ல திருமணம் செய்த ஒரு திருமண தம்பதியர் அப்படின்ற பட்டமே இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற அளவுக்கு அந்த திருமணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார் அந்த மக்கள் அந்த இடத்துல அந்த நடிகர்கள் முன்னிலையில் எந்த அளவுக்கு நல்லவராக அவர் வாழ்ந்திருப்பார்ன்றது நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன் பின் பூர்ணிமா மேடம் இன்றளவிலுமே அவரை உண்மையாக நேசித்ததுனாலேயோ என்னமோ தெரியல, அவர் பிரவீனான்னு சொல்லி ஒரு முத்திரை பதிச்ச மோதிரத்தை பாக்கியராஜ் ஐயாவுக்கு
ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு உண்மையான காதலின்றதை நிரூபிச்சுட்டாங்க, உண்மையான மனைவின்றதை நிரூபிச்சுட்டாங்க, உண்மையான சிறந்த பெண்மணின்றதையும் பூர்ணிமா மேடம் நிரூபிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சினிமா துறையில் படைப்பிடிப்பில் அவங்களும் ஒரு நடித்த நடிகை தான். இவருடைய உள் மனசில் இல்லை அத்தனையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து வாங்கியிருந்தா, எந்த அளவுக்கு அவரை நேசிச்சிருந்தா, அவங்க முதல் மனைவி தான் பிரவீனான்னு தெரிஞ்சுமே அவங்களுடைய எல்லாருக்கும் அந்த மனசு வராது பாருங்கள். அவங்களோட பேர் பிரவீனான்ற பேரை பதிச்சு, ராஜான்ற பேர் மோதிரத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்க, நீங்கள் பிரவீனான்ற பேர் மோதிரத்தில் நான் 2வது மனைவியாக தரேன்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அவரோட மனசில் வாழ்நாள் முழுக்க நீங்காத மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு தம்பதியர் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்களில் தான் வந்து முதல் மனைவி இல்லையா 2வது மனைவியோட நான் ஒத்துமையாக இருந்தேன், முதல் மனைவி இறந்ததுக்கப்புறம் நான் 2வது மனைவியோட இருந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு சில இடங்களில் தான். எல்லா இடங்கள்லையுமே அப்படி ஒரு வரலாறு இல்லைங்க. அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் கூட பாருங்கள், நம்ம குஷ்பு மேமோடைய பெண்ணுடைய திருமணத்திற்கு சென்றிருக்காரு. அப்போ கூட அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நம்ம இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு நல்லவராக இருந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து ஒரு நிமிடம் கூட எந்த விஷயத்துக்குமே அனாவசியமாக தடம் புரளாமல் யோசித்து சிந்தித்து சிந்தனையாளராக, ஒரு கதை ஆசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு நல்ல பேச்சாளராக வாழ்ந்திருந்தா இன்றைக்கி அரசு மரியாதையோடு அவருக்கு ஒரு 72 குண்டு முழங்க இன்றைக்கி மரியாதை செலுத்தி ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்க்கையெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக சாத்தியமானு தெரியல. ஏன்னா அவர் இறந்தும் இப்படி ஒரு வரலாறு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் நினச்சிருப்பாரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்ந்தா, அதாவது அவருக்கு இறக்கிறதுக்கு ஒரு 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 10 நாளுக்கு முன்னாடி தான், இப்போ 10ஆம் தேதி இறந்தாருன்னு நினைக்கிறேன் பாரதி ராஜா சார். அடுத்தது நம்ம பாக்யராஜ் சார். 2 ராஜாக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கருத்து கூட வந்துச்சு. எவ்வளோ ஒரு அதை எந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு வழினா, அது நம்ம திரை உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே இன்றைக்கி பாக்யராஜ் சார் இல்லாத வழி மிகப்பெரிய வழியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய தாய் மீது மிகப்பெரிய அன்பும் பற்றும் கொண்டு உள்ள ஒரு நல்ல உள்ளம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பெண் மகன் இருவரையும் நல்லா படிக்க வச்சு, இன்றைக்கி அவங்களையும் நடிக்க வச்சு, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இன்றைக்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்தால் இப்படி தான் வாழணுன்றது, அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு நடிகராக வளர்ந்துருக்காரு, ஒரு நல்ல மகான். அதாவது மகான்னா எந்த அளவுக்கு மனிதராக மக்கள் வந்து நேசிக்கணுமோ, பெண்கள் வந்து நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சி பார்த்தா அது அவர் இல்லைன்றதை ஏற்றுக்கவே மனசு முடியலைங்க. அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும். ஏன்னா எல்லா நியூஸ்லேயும் பாருங்கள் அவரோட செய்தி. நேற்று பாருங்கள் அரசு வேலைகள் எல்லாமே நிறுத்தியாச்சுன்னா இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் கிடைக்கும் இப்படி ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாதுங்க. அவங்க அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டார். அவர் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், மக்களோட மனசில் இடம் பிடிச்சதுனால தான் இப்படி ஒரு வரலாறு கிடச்சிருக்கு. இதை நான் எதுக்காக இந்த பதிவை இன்றைக்கி நான் இவ்வளோ ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, வாழ்ந்தால் நல்லா வாழணுங்க. அது ஒரு மனைவியாக 2 மனைவியான்றதுலாம் இல்லைங்க. அவரோட மனசில் அவர் முதல் மனைவிக்கு எந்த துரோகமும் பண்ணலை, அவரோட 2வது மனைவி பூர்ணிமா மேடத்துக்கு எந்த துரோகமும் பண்ணலை. அதனால தாங்க அவர் இந்த உலகத்துக்கும் எந்த துரோகமும் பண்ணலைங்க. அரசு மரியாதையோடு இன்றைக்கி போயிருக்காரு. வாழ்ந்தால் நல்லா வாழணுங்க. அதுக்காக தாங்க இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டேன். எல்லோரும் இதை பார்த்து எனக்கு வந்து அவருடைய அந்த ஒவ்வொரு சூழலையும் அவர் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காருன்றதை நான் கேட்ட உடனே உங்களுக்கு பதிவிடணும்னு நினச்சி தான் நான் பதிவிட்டேன். மக்களே, மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் ப்ளீஸ். நன்றி.